Hello guys, welcome to this new video. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்றது வந்து பார்த்தீங்கன்னா will ETH survive this market? ETHஆல் வந்து பார்த்தீங்கன்னா ETFஸில் சர்வைவ் பண்ண முடியுமா? It is nothing but completely ஒரு எத்தீரியம் பேஸ்ட் வீடியோ. எத்தீரியம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான மூமெண்ட்ஸ் கொடுக்கலாம், இந்த அப்கமிங் நியூஸஸில் வந்து என்ன மாதிரியான மூமெண்ட்ஸ் கொடுக்கலான்றதை பற்றியும் அண்ட் வந்து பார்த்தோம்னா எத்தீரியம் இப்போ கரண்ட்டாக என்ன சுச்சுவேஷன்ஸில் இருக்குது, எத்தீரியம் வந்து எப்படி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபியரில் வந்து இருப்பீங்க. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிட்டுருக்கு. பாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ளீட் ஆகிட்டுருக்கு. இந்த சுச்சுவேஷன்ஸ் வந்து இன்னும் ப்ரிவைல் ஆகுமா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. மார்க்கெட்டோட ஃபியர் கிரீட் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நியூட்ரலில் இருக்குது. வென் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு 70 அந்த ரீஜன்ஸில் இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபியர் கிரேட் இண்டெக்ஸ் 74 இருந்துச்சு. நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோலேயே அப்டேட் பண்ணியிருந்தேன். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இடிஎஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் ஆனிச்சு. பெரிய ஒரு ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இடிஎஃப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இடிஎஃப் அப்ரூவல்ஸ் வந்து கிடச்சிச்சு. பட் ஆனால் அப்போ இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஈதேரியம் 2.0 மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு எஸ்இசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் கேஸ் வந்து போட்டிருந்தாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஆன் வந்து பார்த்தீங்கன்னா இடிஎஃப் வரையும் கண்டினியூ பண்ணிட்டு கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. பட் இந்த ஒரு மார்க்கெட் சுச்சுவேஷன்ஸில் வந்து என்ன நடந்திருக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மார்க்கெட் கிராஷ் நடந்துட்டு இருந்தப்போ வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் எத்தீரியம் சர்வைஸ் த எஸ்இசி. எத்தீரியம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்இசியை சர்வை பண்ணிட்டாங்க. எஸ்இசிட்டேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் நம்ம. பிகாஸ் ஏன்ற வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும், எக்ஸ்ஆர்பி வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 2 இயர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேஸ் ஃபைல் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் பிடிசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அதே விதமாக வந்து பார்க்கும்போது எத்தீரியம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியம் 2.0 அப்கிரேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அந்த கேஸை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நாங்கள் இன்வெஸ்டிகேஷனை வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுறோம் அதில் அப்படின்ற ஒரு மேஜர் இம்பேக்ட் நியூஸை வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு கொடுத்துருக்காங்க. விச் இஸ் அ வெரி குட் சைன். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கண்டினியூஸாக டம்ப் ஆகிட்டு இருந்த வட்டியும் ஆஸ் யூஸ்வல் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ் உள்ள வந்து பேனிக் செல்லிங் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நடந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட்லாம் பயங்கரமாகவே ப்ளீட் ஆகிட்டு இருந்துச்சு. ஐ ஹோப் யூ யூஸ் த சான்ஸ் ஃபார் அக்குமுலேஷன்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ்இசி வந்து பார்த்திங்கன்னா எத்தீரியம் ரிமூவ் பண்ணதுனால எத்தீரியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரேலி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் எத்தீரியமில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு குட் நியூஸ் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் எத்தீரியத்தோட ஸ்பாட் இடிஎஃப் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்கனாலும் எத்தீரியம்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மணி இன்ஃப்ளோ இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்க்கு அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். எத்தீரியம்குள்ளே நம்மளுக்கு ஃபண்ட்ஸ் அதிகமாக வர ஸ்டார்ட் ஆனாலே ஆல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபண்ட்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடும். which will lead to an alt season. அது நடக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் இல்லைன்னு சொல்லலாங்க. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. எத்தீரியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரேலி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு அப் ட்ரெண்டில் இங்கே ஒரு நல்ல கன்சால்டேஷன்ஸ் நடந்திருக்கு. விச் இஸ் அந்த ஒரு நல்ல கன்சால்டேஷன் நடந்து நீங்கள் ஒரு பிரேக் அவுட் கொடுத்து இங்கே வரையும் போயிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆல் டைம் ஹை வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிடுவாங்க அந்த நியூஸ் அப்போ அப்படின்றத பார்த்தேன். அது கொஞ்சம் டிலே ஆனதுனால வந்து பார்த்தீங்கன்னா அது நடக்காமல் போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹியூஜ் இம்பல்ஸ் பம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு புல் பேக்கே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இது ஃபிப் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் 0.5 லெவலில் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போ ஒரு மேலே ஒரு டர்ன் கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லலாம். விச் வில் லீட் எவ்ரி திங் கோஸ் வெல் அண்ட் பிடிசி ஸ்டாண்ட் ஸ்டேபிள். வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தீரியம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எத்தீரியம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இடிஎஃப்ஸில் ஃபில் பண்ணி வச்சுட்டாங்க. அது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இடிஎஃப் ப்ராசஸ் அது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இடிஎஃப் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூட் ஆகும். ஐ கெஸ் இந்த ஒரு மார்க்கெட் கண்டிஷன்ஸ் வந்து ப்ரிவைல் ஆயிடுச்சுன்னா இந்த ஆல் டைம் ஹை வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியம் பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் கைஸ். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபட்ஸும் வந்து க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. அதை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிசியோட அப்டேட் வீடியோவில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியம்கானது தான். which will lead to an impulse move. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நம்ம வந்து ஆல் சீசனுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலான்றது தான் என்னோட ஒரு ஒப்பீனியன். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி கைஸ் என்ன நடக்குன்றதை நம்ம பார்க்கலாம். க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் அக்கார்டிங் டு பிடிசி டாமினன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட்டட் காயினாக மாறிட்டுருக்குன்னு சொல்லலாம் இப்போதைக்கு. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரேலி கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்டெல்லாம் பயங்கரமாக டம்ப் பண்ணிடுச்சு. அண்ட் டிப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கிடச்சிருக்கு. அக்குமுலேஷன்ஸ்க்கு இது நல்ல ஜோன் எடுத்துக்கலாம். விச் மே பி அண்ட் ஈவன் அ லாஸ்ட் அக்குமுலேஷன் ஃபார் திஸ் புல் ரன்னு கூட சொல்லலாம். இந்த ஒரு டிப்ஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ண ட்ரை பண்ணுங்கள், விச் இஸ் வெரி குட் ஒன். நம்ம க்ரீனை சேஸ் பண்ணி வாங்குறதுக்கு ரெட்டில் இருக்கப்போ ஃபியர் இல்லாமல் வாங்கினாலே இது பெஸ்ட் தான். ஆல் காயின்ஸ் பம்ப் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபாலோ ஆகணும் கைஸ். வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைன்ஸ் இந்த ஒரு சப்போர்ட்ஸ்லாம் பிரேக் டவுன் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரேலி கொடுத்து ஒரு 2000 கிட்டலாம் வந்துச்சுன்னா
ஆல்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பயங்கரமாக பம்ப் ஆக சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி ரியாக்ட் ஆகுன்றதை பார்க்கலாம். பிடிசி டாமினன்ஸை மட்டும் நம்ம வாட்ச் பண்ணணும். அண்ட் ஸ்டே டியூன்டு கைஸ். நீங்கள் வந்து ஆல்ட் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம். அண்ட் டிசிஏ பண்ணுறாருந்தாலும் இது ஒரு நல்ல டைம் டிசிஏ பண்ணுறதுக்கு. ஸோ ஜஸ்ட் டோன்ட் கெட் ஃபியர்ட் கைஸ். ஸோ இந்த மாதிரி ஃபியர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்றத நான் நெக்ஸ்ட் பிடிசி அப்டேட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ வித் தேட் ஐ எம் கன்க்ளூடிங் திஸ் வீடியோ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டு த எண்ட். ஸ்டே டியூன்ட் கைஸ். See you next video. Bye.